ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியூ அப்டேட்னு சொல்லிட்டு இந்த ஜனவரி 20 ஸோ அப்போலேருந்து வந்து அப்டேட் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3 பேங்க்குக்குமே வந்து அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த 3 பேங்க்கில் வந்து ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தேடி செல்வி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ அப்டேட் வந்து இந்த 3 பேங்க் தான் சொல்லியிருக்காங்க. இந்தியன் பேங்க்கும், கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கும் மட்டும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே அப்டேட் வந்து மற்ற பேங்க்லேயும் வரலாம். ஸோ அதனால் வீடியோ வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 3 பேங்க்லேயும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க. அக்கௌண்ட் வச்சுட்டு ரொம்ப நாள் நீண்ட காலம் லாங் டேர்ம் வந்து நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் அந்த அக்கௌண்ட்டில் வைக்கலை அப்படின்னா வந்து அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த அக்கௌண்ட் வந்து இனிமேல் வந்து ஆக்டிவில் இருக்காது, இன்ஆக்டிவில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் வந்து எந்த அமௌண்ட்டுமே வந்து உள்ளேயும் வரல, வெளியும் போகலை. ஸோ கிரெடிட்டு டெபிட் ஸோ ரெண்டுமே ஆகலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ஆக்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஜீரோ அக்கௌண்ட்டில் வந்து வச்சுருக்கீங்க அமௌண்ட்டு. ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட்டே இல்லை, 0% தான் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 3மே வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸு. 2 வருஷத்துக்கு மேலே எந்த அமௌண்ட்டும் உள்ளேயும் வரல, வெளியும் போகலை அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் வந்து 0 பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டே வந்து கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து 20ஆம் தேதியிலேருந்து இனிமேல் வந்து நடைமுறைப்படுத்தப்படுறாங்க. அதனால் உங்கள் அக்கௌண்ட் இருக்குது, ஸோ அதில் வந்து பேலன்ஸ் இல்லாமல் வச்சுக்கிங்க. அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஏதாவது மினிமம் பேலன்ஸ் வந்து போட்டு வச்சுங்க. ஸோ வந்து 500 இல்லைன்னா 1000 ஸோ ஒவ்வொரு பேங்க் வந்து மாறுபடும். ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அந்த அக்கௌண்ட் தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டை வந்து திரும்பி நீங்கள் வந்து அமௌண்ட்டு போட்டு ஸோ கேஒய்சி அந்த மாதிரிலாம் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா 2 இயர்ஸாக வந்து நம்ம இது பண்ணவே இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ஆதார் கார்டு, கேஒய்சி இந்த ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இனிமேல் அப்புறம் ரெகுலராக வந்து நீங்கள் அந்த அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏடிஎம் கார்டில் என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, ஐஓபி பேங்க்கில் வந்து நீங்கள் ஏடிஎம் கார்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ ஏடிஎம் கார்டு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கிரெடிட் டெபிட் ஸோ ரெண்டுமே வந்து நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஏடிஎம் கார்டு மூலயமா வந்து விபத்து காப்பீடு வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஏடிஎம் கார்டு வச்சுருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து விபத்து காப்பீடு வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த கார்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டோட வகையை பொறுத்தே வந்து அந்த அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ தரலாம் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கார்டோட கேட்டகரியை பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து நமக்கு வந்து தராங்க. ஸோ கார்டுலேயே பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் கார்டு இருக்குது, கிளாசிக் ஏடிஎம் கார்டு, விசா கார்டு, பிளாட்டினம் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கார்டு இருக்கா. ஸோ அந்த 4 கார்டுக்குமே வந்து என்னென்ன அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் வந்து மாஸ்டர் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 50,000 வந்து விபத்து காப்பீடு வந்து தராங்க. இதே நீங்கள் வந்து கிளாசிக் ஏடிஎம் கார்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா 1,00,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து தராங்க. விசா கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 1,50,000 2 லட்சம் வரை உங்களுக்கு வந்து தராங்க. இதே நீங்கள் வந்து பிளாட்டினம் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் வந்து உங்களுக்கு விபத்து கார்டு வந்து தராங்க. ஸோ அந்த கார்டு கேட்டகரி பொறுத்து தான் வந்து நமக்கு அமௌண்ட் எவ்வளோ தரலாம் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மாஸ்டருக்கு வந்து 5,000 ரூபாய், கிளாசிக் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம், விசா கார்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 2 லட்சம், பிளாட்டினம் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் வந்து தராங்க. இந்த ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களா, ஸோ இந்த இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, ஐஓபி பேங்க்கில் இருக்கவங்க ஏடிஎம் கார்டு வச்சுருக்கீங்களா, அவங்க வந்து சப்போஸ் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் விபத்து காப்பீடு வந்து தராங்க. இதே வந்து கை கால் ஊனம், உடல் ஊனம் ஏதாவது வந்து கை போயிடுச்சு, கால் போயிடுச்சு அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆயிருந்துச்சு அப்படின்னா 50,000 காப்பீடு வந்து தராங்க. ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து முறையாக வந்து வங்கியில் வந்து நம்ம பண்ணணும். இப்போ நீங்கள் இந்தியன் பேங்க்கில் உள்ள மாஸ்டர் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்தியன் பேங்க்கில் போயிட்டு இந்த மாதிரி வந்து விபத்து காப்பீடு வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஸோ ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாமினி வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் யாருக்காவது அடிபட்டுச்சு அப்படின்னா அவங்களோட நாமினி வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம விபத்து காப்பீடுக்குள்ள அமௌண்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கலாம்.
ஸோ மேற்கொண்டு ஏதாவது தெரியணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து பேங்க்கில் போயிட்டு என்னென்ன இது ப்ராசஸ் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். 2025 ஜனவரி தொடர்ந்ததுலேருந்து ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்டேட்டுன்னு பார்த்தீங்க இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இந்த ஏடிஎம்க்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தில் இருக்க அந்த ஜிஎஸ்டி வந்து 3% இருக்கிறத வந்து 1% வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இந்த தங்க தொழில் துறையில் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் வந்து வச்சுருக்காங்க. ஏன்னா பட்ஜெட் தாக்குதல் வந்து 2025க்கு வந்து கோல்டுக்கு வந்து நடக்குங்க. அது பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 1லேருந்து இந்த மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்றது ஒரு வேண்டுகோள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதம் தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஜிஎஸ்டி வந்து 3%லேருந்து 1% வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து ஹாப்பி. ஸோ மிடில் பீப்புள் இல்லைனா வந்து கிராமத்தில் இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு கிராம் வந்து காயினாக வாங்கிக்கலாம், இல்லை ஒரு நகையாக கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். சின்னதாக வந்து ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சரக்கு மற்றும் சேவை வரியை வந்து குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த நிதி அமைச்சர்கிட்ட வந்து இந்த தங்க தொழிலில் இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து வேண்டுகோள் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நகை கடனுக்கெலாம் வந்து ஈஸியாக வந்து கடன் கிடைக்கும் அப்படின்னு ராஜேஷ் ரோக்கடே வந்து கூறியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து அதிகப்படியான நம்ம வந்து தங்கம் வாங்கலாம். அதான் கிராமப்புற மக்களுக்கு வந்து தங்கம் வாங்குறது வந்து ரொம்ப வந்து ஈஸியாகவே இருக்கும். ஸோ தங்க நகை தொழில்துறையில் வந்து அரசுக்கு வைக்கும் வேண்டுகோள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஜிஎஸ்டி வந்து ஒரு 3%லேருந்து 1% வைங்க அப்படின்ட்டு. அது இல்லாமல் வந்து நகைத்துறைக்கு வந்து தனி அமைச்சகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நகைத்துறைக்கு மட்டுமே தனியாக ஒரு அமைச்சகம் வேணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இஎம்ஐ மற்றும் இந்த தங்கம் வந்து பணமாக வர வைக்கிறாங்களே, ஸோ அந்த திட்டத்தில் வந்து மாற்றங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீண்ட காலமாக வந்து கோரிக்கை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து 3%லேருந்து 1% குறைச்சாங்க அப்படின்னா பிப்ரவரி 1லேருந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து தெரிஞ்சிருங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது. ஸோ இது எல்லாமே வந்து 2025ல் நமக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பேங்க்கில் நகை வந்து அடகு வச்சுருக்கோம் அப்படின்னாலுமே இந்த அப்டேட் வந்திருக்கு. இல்லைனா நகை வந்து நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா அப்போயுமே வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். வந்து நம்ம நகை வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து வட்டியை மட்டும் கட்டிட்டு ரெனிவல் பண்ணிவிட்டு திரும்பி வந்து நம்ம அசல் வட்டியை நம்ம கட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அசலையும் வட்டியும் நீங்கள் கட்டிக்கணும். கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்து ஸோ அந்த நகையை வந்து நீங்கள் திருப்பிக்கணும். திருப்பின நகையை பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டேயில் தான் வந்து மறு அடகு வந்து வைக்க முடியும். ஸோ அன்றைக்கே வந்து மறு அடகு வந்து வைக்க முடியாது. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பெரிய வந்து கஷ்டமானது தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளே ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் வந்து அந்த இது வைப்போம். ஸோ அதுவே வந்து 1 இயரில் வந்து நம்ம திருப்புற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து ரெனிவல் வந்து கிடையாது. ஸோ மறுநாள் தான் வந்து அடகு வந்து வைக்க முடியும். இது எந்தெந்த பேங்க்கில் வந்து அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கில் வந்து வந்துருச்சு, ஃபெடரல் பேங்க்கில் வந்துருச்சு, அப்புறம் எஸ்பிஐ பேங்க்லேயும் வந்து வந்துருச்சு. எஸ்பிஐ பேங்க்லலாம் பார்த்திங்க அப்படின்னா 2024லேயே வந்து இந்த அப்டேட்லாம் வந்துருச்சுங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க்கில் வந்து இந்த அப்டேட் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ கேட்டதுக்கு அதனால் வந்து எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எதுவும் பேங்க்கில் வந்து அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், நம்ம சப்ஸ்கிரைபரும் நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நான் வந்து நகையை தான் வைக்க போகிறேன் சிஸ்டர், இல்லை நான் நகையை வந்து இப்படி திருப்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம சேனலில் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இஎம்ஐ தான் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் பேமெண்ட்டையும் கட்டி நீங்கள் நகையை வந்து திருப்பணும். அப்படி திருப்பலை அப்படின்னா அந்த நகை வந்து ஏலத்துக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு நோட்டீஸ் வந்து விட்டுட்டாங்க. எஸ்பிஐயில் பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அப்படி திருப்ப முடியலை அப்படின்னா நீங்கள் இஎம்ஐ மூலியமாக வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அசலையும் வட்டியும் குறைச்சிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்து ரெண்டுமே வந்து திருப்பிடலாம். மொத்தமாக அசலையும் வட்டியும் கட்டிட்டு நீங்கள் வந்து நகையை வந்து திருப்பலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச இந்த 3 அப்டேட் வந்து இருக்குது. இன்னுமே வந்து நிறைய அப்டேட் வந்து வந்துகிட்டே தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சு. இல்லைனா வந்து வங்கி கணக்கு யாரும் யூஸ் பண்ணலையோ அந்த அக்கௌண்ட்லாம் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து 3%லேருந்து 1% வந்து அப்டேட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நகை வச்சோம் அப்படின்னா 1 இயர்க்குள்ளே அது வந்து நம்ம திருப்பிடணும். அப்படி திருப்பலை அப்படின்னா அது வந்து ஏலத்துக்கு போயிடும். ஸோ இதுவுமே வந்து இப்போ ஜனவரி மாதம் வந்து இன்னும் பாதி கூட கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் பாதி மாதம் இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து இவ்வளோ அப்டேட் வந்து வந்திருக்குங்க. ஸோ இன்னுமே வந்து நிறைய அப்டேட் வரும். ஸோ அந்த அப்டேட்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேடி செடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தேடி செடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.